Hello friends, இன்னைக்கு நம்ம 5 real thug incidents தான் பார்க்க போறோம் and you are watching Are you okay செல்லம்? வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிட்டே இருக்க? எனக்கு பின்வாங்க தெரியாது. இந்த வீடியோக்கான क्वेश्चन என்னன்னா, இன்னைக்கு நாங்க போட்ட வீடியோலயே 5 தக் இன்சிடென்ட்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு சுரேஷ் ரெய்னா டோனிக்காக லாஸ்ட் ஓவரை விட்டு கொடுத்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. 2018ல ஏபிடி வில்லர்ஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிராரு. 2019ல நடந்த வேர்ல்டு கப் மேட்ச்ல ஃபேஃப் டு பிளேசிஸ் தான் கேப்டனா இருந்தாரு. அந்த சீரீஸ்ல 9 மேட்ச்ல 3 மேட்ச்ல தான் வின் பண்றாங்க. அந்த வேர்ல்டு கப்ல செமிஃபைனல் கூட போகாம வெளியே வந்துடுறாங்க. இந்த இயர் ஐபிஎல்ல ஆர்சிபிக்காக ஏபிடி வில்லர்ஸ் ஆடுறாரு. அப்போ ஒரு மேட்ச் எண்ட்ல போஸ்ட் பிரசன்டேஷன்ல அவர்கிட்ட நீங்க மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்காக்காக வேர்ல்டு கப்ல ஆடுவீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரு இந்த ஐபிஎல் முடிஞ்ச உடனே மார்க் பவுச்சர் கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே ஏபிடி வில்லர்ஸோட ஃபேன்ஸ்லாம் வேற லெவல்ல சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவரு சொன்ன மாதிரியே டீம் மேனேஜ்மெண்ட் ஏபிடி வில்லர்ஸ கூப்பிட்டு பேசுறாங்க. ஆனா ஏபிடி வில்லர்ஸ் திரும்ப நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஏன்னு கேட்டதுக்கு நான் டீமுக்குள்ள வந்தா கண்டிப்பா யாருன்னா ஒருத்தர் வெளியே போகிற மாதிரி இருக்கும், அதனால நான் திரும்பி டீமுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. கிரிக்கெட் ஹிஸ்டரியில வேற லெவல்ல கோஇன்சிடென்ட்ஸ்லாம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு கோஇன்சிடென்ட்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஐபிஎல் 2021ல 24th மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ராஜஸ்தான் ராயல் 20 ஓவர்ல 171 ரன் அடிக்கிறாங்க. செகண்டா ஆடின மும்பை இந்தியன்ஸ் 172 ரன் அடிச்சு 9 பால் மிச்சம் வச்சு மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி 23வது மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்க்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மேட்ச் நடக்குது. அதுலயும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண எஸ்ஆர்எச் 20 ஓவர்ல 171 ரன் அடிக்கிறாங்க. அத சிஎஸ்கே 173 ரன் அடிச்சு வின் பண்ணிடுறாங்க. அந்த மேட்ச்லயும் 9 பால் மிச்சம் வச்சு தான் வின் பண்றாங்க. 22வது மேட்ச்ல ஆர்சிபிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் மேட்ச் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆர்சிபி 20 ஓவர்ல 171 ரன் அடிக்கிறாங்க. அந்த மேட்ச த்ரில்லிங்கா 1 ரன் வித்தியாசத்துல ஆர்சிபி வின் பண்ணிடுறாங்க. இதுல நடந்த 3 மேட்ச்லயும் ஒரே டார்கெட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணதுலயே ஆர்சிபி மட்டும் தான் 1 ரன் வித்தியாசத்துல வின் பண்றாங்க. Money, power, women, drugs. Money, power, women, drugs. Money, power, women, drugs. ஐபிஎல் 2018ல 56th மேட்ச் சிஎஸ்கேக்கும் கிங்ஸ் லெவல் பஞ்சாப்க்கும் புனேல மேட்ச் நடக்குது. அதுல டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே ஃபீல்டிங்க சூஸ் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடின பஞ்சாப் 20 ஓவர்ல 153 ரன் எடுக்கிறாங்க. 154 ரன் எடுத்தா மின்னு சிஎஸ்கே செகண்ட் பேட்டிங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அம்பட்டி ராயுடுவும் ஃபேஃப் டு பிளேசிஸும் இன்னிங்ஸ ஸ்டார்ட் பண்றாங்க. மோகேஷ் சர்மா போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்ல அம்பட்டி ராயுடு ராகுல் கிட்ட கேட்ச கொடுத்துட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் சுரேஷ் பேட்டிங் ஆட வராரு. சுரேஷ் ரெய்னாவை தவிர மத்த எல்லாரும் அவுட் ஆயிட்டு திரும்பி போயிடுறாங்க. கடைசி 2 ஓவர் இருக்கும்போது டோனியும் சுரேஷ் ரெய்னாவும் ஆடிட்டு இருந்தாங்க. 12 பால்ல 23 ரன் தேவைப்பட்டுச்சு. அந்த ஓவர்ல சுரேஷ் ரெய்னா 22 ரன் அடிச்சு மேட்ச டிரா பண்ணிடுறாரு. அதே ஓவர்ல ஒரு பால் மிச்சமும் இருந்துச்சு. அவர் நினைச்சிருந்தா அதே ஓவர்லயே மேட்ச முடிச்சிருக்கலாம். ஆனா சுரேஷ் ரெய்னா அப்படி பண்ணாம அந்த பால டாட் வச்சிடுறாரு. நெக்ஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்லயே நம்ம தல டோனி ஸ்டைல்ல 6 அடிச்சு மேட்ச முடிச்சிடுறாரு. இந்த மேட்ச 5 பால் மிச்சம் வச்சு சிஎஸ்கே வின் பண்ணிடுறாங்க. இவர் பேர் தான் ஜோஃப்ரா ஆர்ச்சர். நாங்க தக் லைஃப்காக போடுற செயின்லாம் இவருக்கு போடவே தேவையில்லை. ஏன்னா இவரே நடமாடும் நகைக்கடை மாதிரி தான் இருப்பாரு. எல்லாரும் நக்கல் பால ஸ்லோ அண்ட் ஸ்பின் பண்றதுக்கு தான் போடுவாங்க. ஆனா இவர் மட்டும் நக்கல் பாலையே 140+ போடுவாரு. யூஸ்வலா பவுலர் பால் போடும்போது பேட்ஸ்மேனுக்கு டாப் ஏஜ்ல பட்டு நிறைய சிக்ஸஸ் பின்னாடி போயிடும். 2019 வேர்ல்டு கப்ல இங்கிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஆடின இங்கிலாந்து 386 ரன் அடிக்கிறாங்க. 387 ரன் அடிச்சா வின்னு செகண்ட் இன்னிங்ஸ பங்களாதேஷ் ஸ்டார்ட் பண்றாங்க. 3வது ஓவர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் சௌமியா சர்க்காருக்கு பால் போடுறாரு. அந்த பால் என்ன ஆகுதுன்னா, that's a beauty. What a star he's going to be. And have a look at that seam position. Just a scramble seam, but pitched up, comes back into the left-hander. And a massive gap between the bat and the pad. ബീജമുട് ടാൻ 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 ടാൻ
இப்போ இருக்க கிரிக்கெட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தா T20 தான். ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காவும் த்ரில்லிங்காவும் போகும். ஆனா 1894ல அந்த அளவுக்கு கிரிக்கெட் ஃபேமஸ்லாம் இல்ல. அப்போ விக்டோரியாக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மேட்ச் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் டாஸ் விக்டோரியா வின் பண்ணி பேட்டிங்க சூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பால ஓபனர்ஸ் தூக்கி அடிக்கிறாங்க. அந்த பால் நேரா போயிட்டு ஒரு மரத்தோட கிளையில மாட்டிக்குது. அதை எடுக்க ஃபீல்டர்ஸ் நிறைய ட்ரை பண்றாங்க. பவுலர்ஸ் பால் தொலைஞ்சு போச்சுன்னு அனௌன்ஸ் பண்ண சொல்லி அம்பையரை பிரஷர் பண்றாங்க. அம்பையர் அப்படிலாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாரு. பாலை எடுத்துட்டு வந்தா மேட்ச் மறுபடியும் நடக்கும்னு சொல்றாரு. மரத்தை வெட்டிடலான்னு கோடாரியை எடுத்துட்டு வராங்க. ஆனா யாருக்கும் மரம் வெட்ட தெரியல. அடுத்து உண்டிகோல் வச்சு அடிச்சு பாக்குறாங்க. அப்பவும் அந்த பால் கீழே விழ மாட்டேங்குது. அப்புறம் காத்தடிச்சு அந்த பால் கீழே விழுந்துடுது. ஆனா யாரும் அதை கேட்ச் பிடிக்கல. இதுல தக்கு என்னன்னா இவங்க பால் எடுத்துட்டு வரதுக்குள்ள விக்டோரியா ஓபனர்ஸ் 286 ரன் ஓடிறாங்க. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் ஓடி இருக்காங்க. இந்த மேட்சை விக்டோரியா டீம் டிக்ளேர் பண்ணது மட்டும் இல்லாம மேட்சையும் வின் பண்ணிடுறாங்க. அதுவும் ஒரே பால்ல. நம்மளோட போன வீடியோல நீங்க லாக்டவுன்ல எப்படி யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தோம். அதுல கேம் ஆடுவேன்னு 25%, கிரிக்கெட் ஆடுவேன்னு 55%, நல்லா சாப்பிட்டு தூங்குவேன்னு 8%, சும்மா இருக்கிறதே பெரிய வேலைதான்னு 8%, அதர்ஸ் 4% கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சபரி கேமிங் KKTன்றவங்க நான் ஃப்ரீ டைம்ல ஹிந்தி கத்துப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் கிரியேஷன்றவங்க நான் பெட்ஸ் வளர்க்கலான்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட கேட், பேரட், ஃபிஷ், ரேபிட் இதெல்லாம் இருக்கான். இன்னும் அதிகமா வளர்க்கணும்னு ஆசைப்படுறாராம். சூப்பர் தம்பி. வெங்கட்ன்றவங்க ஃபுல் டைமா தூங்குறது, போன் நோண்டுறது, அப்புறம் சாப்பிடுறது. நான் உருப்படியா பண்ற ஒரே விஷயம்னா எப்பயாவது சாப்பாடு செய்வேன் வீட்டுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரகுபதின்றவங்க நான் அக்ரிகல்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பருங்க, ட்ரை பண்ணுங்க. மணிபாரதின்றவங்க சாப்பிடுறது தூங்குறது இதான் என் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. திக் விஜய் தேவ்ன்றவங்க வீடியோஸை எடிட் பண்ண கத்துக்க போறேன், அது என்னோட ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சைலேஷ் பாபு சைலேஷ்ன்றவங்க ஐ பிளே கிரிக்கெட்னு சொல்லியிருக்காங்க. வெளியே போய்லாம் விளையாடாதீங்க இந்த டைம்ல. சபரி கர்ணான்றவங்க ஃப்ரீ ஃபயர் கேம் தான் விளையாடுவேன் எப்பவுமேன்னு சொல்லியிருக்காங்க. தினேஷ் ஆசிபின்றவங்க கிரிக்கெட் விளையாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமநாத் ராம்ன்றவங்க நான் சும்மா இருக்கும்போது உங்க வீடியோ பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் தம்பி. அஜித் குமார்ன்றவங்க மூவி பாப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ST எடிட்ஸ்ன்றவங்க நான் 12th அதனால படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, எக்ஸாம் எப்ப வேணா சொல்லலாம், படிச்சுட்டே இருங்க. செல்வின் ராஜா செல்வின்றவங்க நான் யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் தம்பி. தமிழ் அருவின்றவங்க உங்க வீடியோ பாக்குற டைமை தவிர மிச்ச டைம்ல ஃபார்மிங் கத்துக்கலான்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. வேல்முருகன்றவங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயும் கிராமர் கத்துக்கலான்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பரத்ன்றவங்க நான் கிரிக்கெட் பிளேயர் அதனால கிரிக்கெட் விளையாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. தேனி பாய்ஸ்ன்றவங்க இந்த லாக்டவுன்ல ஆல்வேஸ் ஃப்ரீ ஃபயர் தான், வேற வழியே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அபிமாரன்றவங்க ஃப்ரீ ஃபயர் விளையாட போறேன், அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வேலை. பேபி கிங் ஒயிட்டின்றவங்க நான் கமெண்ட் பண்ணாலும் நீங்க வீடியோல போடவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல கொஸ்டின்கான ஆன்சரே பண்ணலையே. இதே மாதிரி உங்க கமெண்ட்ஸும் எங்க வீடியோல வரணும்னா நாங்க கேட்கிற கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.